வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் உள்ள அருமையான ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறந்துடாம ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு யாருக்காச்சும் வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மைக் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பேசுவோம். ஆனால் இப்போ என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக பேசலாம். இதை ப்ரெஸ் பண்ண அவசியம் இல்லை. இந்த மைக் சிம்பிளை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் மேல் நோக்கி இப்படி தூக்கி விட்டிங்கன்னா போதும், எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். பேசிவிட்டு நீங்கள் அதை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் செக் கூட பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் பேசி முடிச்சிட்டேன். இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணி முடித்த பிறகு நான் அனுப்புறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்தமாதிரி ஃபெசிலிட்டிஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தேவைன்னா நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இல்லை ஏதாவது தப்பு இருந்ததுன்னா டெலீட் பண்ணிட்டு திரும்பவும் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அடுத்த ட்ரிக்ஸுக்கு போகலாம். இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறீங்க. அந்த ஃபோட்டோவை அவங்க ஒரு தடவை தான் பார்க்கணும், அதுக்கு மேலே நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த அட்டாச்மெண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கேலரியில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ ஏதோ அனுப்ப போகிறேன். இந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்டை நான் யாருக்காச்சும் அனுப்ப போகிறேன். அதை அனுப்பின பிறகு அவங்க ஒரு தடவை மட்டும்தான் அதை விசிட் பண்ணணும், அதுக்கு மேலே நீங்கள் விசிட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை பயன்படுத்திக்கோங்க. இதோ பாருங்கள், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்றுன்னு போட்டு செமி சர்க்கிள் போட்டு இந்த டாட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை அவங்க ஒரு தடவை தான் பார்க்க முடியும், அதுக்கு மேலே அவங்களால பார்க்க முடியாது. அடுத்த ட்ரிக்ஸுக்கு போகலாம் வாங்க. செட்டிங்க்கு போயிடுங்க. செட்டிங்ஸில் அதில் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ரைவசின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரைவசியில் ரீட் ரிசிப்ட்னு இருக்கு பாருங்கள், அதை ஆன் பண்ணி விட்டுருங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜை நம்ம பார்த்த பிறகு அவங்களுக்கு ப்ளூ கலர் டிக்கில் தெரியும். இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ளூ கலர் டிக்கே தெரியாது. வாங்க அடுத்த ட்ரிக்ஸுக்கு போகலாம். செக்யூரிட்டின்றதை கிளிக் பண்ணுங்கள். செக்யூரிட்டின்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், அதை ஆன் பண்ணி விடுங்க. இதை ஆன் பண்ணுறது மூலயமா நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஆஃபில் இருந்துச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப்காரங்க நம்மளை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம அனுப்புகிற மெசேஜ் அவங்களால பார்க்க முடியும். ஆனால் இந்த மெத்தடில் ஷோ செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் இருக்கிறத நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அனுப்புகிறவங்களும் போய் சேருது பார்த்தீங்களா, வாங்குறவங்களும் அவங்க 2 பேர் மட்டும்தான் பார்க்க முடியும். நடுவில் வேறு யாருமே பார்க்க முடியாது. என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்போம். வாங்க அடுத்த ட்ரிக்ஸுக்கு போகலாம். அடுத்தது சேஞ்ச் நம்பர். இப்போ இந்த வாட்ஸ்அப்பை அப்படியே நீங்கள் இன்னொரு நம்பருக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சேஞ்ச் நம்பரை பயன்படுத்தி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த மேலே வந்து இப்போ கரண்ட்டாக என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை இந்த இடத்துல அடிச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் எந்த நம்பருக்கு நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை கீழே இருக்கிறத அடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். வாங்க அடுத்த ட்ரிக்ஸுக்கு போகலாம். அடுத்து ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்றதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ அப்லோடு குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோவை ஏதோ அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன குவாலிட்டியில் அனுப்புகிறீங்களோ அதே குவாலிட்டியில் போய் அவங்களுக்கு சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பெஸ்ட்டு குவாலிட்டின்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபிக்சலில் அனுப்புகிறீங்களோ, எவ்வளோ இமேஜ் வந்து ஃபிக்சலில் அனுப்புகிறீங்களோ அதே இமேஜ் அதே ஃபிக்சல் சைஸில் போயிட்டு அனுப்புகிறவங்களுக்கும் போய் சேரும். எதனா குவாலிட்டியில் அனுப்புகிறோமோ அதே குவாலிட்டியில் அவங்களுக்கு போய் கிடைக்கும்.